Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1996ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற மேஜர் சர்வீசஸ்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், பிசினஸ் லோன்ஸ், வெஹிக்கிள் லோன் அண்ட் MSME லோன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மேஜர் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூஸ் MSME லோன்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு நான் பாசிட்டிவான அப்டேட்டா பார்க்குறேன். பிகாஸ் இந்தியாவில் ரீசெண்ட் டைம்ஸ்ல MSMEs அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025ல 12,770.18 மில்லியனை அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டோட்டல் கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது 35,568 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதுல 18,596 கஸ்டமர்ஸ் MSME கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இந்தியாவில் மட்டுமே ஓவரால் 158 பிரான்ச்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் சிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் ரீஜன்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா இந்த கம்பெனிக்கு அதிகமான பிரான்ச்சஸ் ராஜஸ்தான் ரீஜன்ல இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 1400 பிளஸ் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல மோர் தென் 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது செக்யூர்டு டேர்ம் லோன்ஸ்ல 96.29% ஆஃப் பாரோயிங்ஸ் வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் சர்வீசஸ்ல சிங்கிள் டிஜிட் பாரோயிங்ஸ் தான் வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் செக்யூர்டு டேர்ம் லோன்ஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் லெண்டர் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல டாப் 10 லெண்டர்ஸ் கிட்ட 53.94% ஆஃப் பாரோயிங்ஸ் வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் லெண்டர்ஸ் கிட்ட கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 36.01 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட்வொர்த் பார்க்கும்போது 257.47 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் IPO பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 150 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 158 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.78 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 17.10 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 81.68 இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசனால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7451 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ், நெட்வொர்த், RONW பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 15.66% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஜென்ரலா ஒரு பேங்கோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அந்த பேங்கோட நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதாவது NPA ரேஷியோவையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இங்க கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.07% சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிட்டு இருக்கு. ஜென்ரலா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு நெகட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்ல அந்த பேங்குக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வராது. அண்ட் நெட் NPA ரேஷியோ பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.48% இருக்கு. அண்ட் அதுவுமே இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாக இருக்கு.
ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ல RONW மோர் தென் 15% மேல இருந்தாலும் NPA ரேஷியோல இந்த கம்பெனி ஸ்லைட் நெகட்டிவா மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ்னு பார்க்கும்போது MAS ஃபினான்ஷியல் சர்வீசஸ், 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ், SBFC, உக்ரோ கேபிட்டல், CSL ஃபினான்ஸ் லிமிடெட், அக்மி ஃபின்ட்ரேட் அண்ட் மணி பாக்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து கன்சிடரபிளா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 27ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி 14% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இவங்களோட மேஜர் அமௌண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து செக்யூர்டு லோன்ஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால NPA ரேஷியோ அதிகமானாலும் ஓவரால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் பேஸ் ஃபியூச்சர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO ஜூலை 29 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 31 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹5 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 94 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 254.26 crores அண்ட் இதுல 165.17 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த IPOவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து August 1 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. லிஸ்டிங் டேட் பார்க்கும்போது August 5. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 89.05% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஜென்ரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட் IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷன் பாசிட்டிவ், பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்புக்கு நியூட்ரல் ரேட்டிங், பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து ₹18 பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 12% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.